உலகத்துல முகர்ரம் மாதம் 10வது நாள் 3 சாரார்கள் இருப்பார்கள். 3 சாரார்கள். புது வருடம் முகர்ரம் மாதம் புது வருடம் வந்துவிட்டால் அதுக்கு வாழ்த்து செய்தி சொல்வது, புது வருடம் வந்துவிட்டால் முகர்ரம் மாதத்தை கொண்டாடுவது, முகர்ரம் மாதத்துக்கென்று பிரத்தியோகமான எந்த தொழுகைகளோ, முகர்ரம் மாதத்தை சிறப்பிப்பதற்கு அதிலே பிரார்த்தனை செய்வதற்கு எந்த விதமான பிரார்த்தனைகளையோ இஸ்லாம் நமக்கு காட்டித்தரவே இல்லை. காட்டித்தந்தது ஒன்றே ஒன்றுதான், நோம்பு பிடிக்கிறது மட்டும்தான். உலகத்துல நம்ம பார்த்தா சுபஹானல்லாஹ், அன்றைய நாளில் அன்பார்ந்தவர்களே ஒரு சாரார் இருப்பார்கள். அவர்கள் யூதர்கள். என்ன செய்வார்கள் தெரியுமா? அன்றைய நாளை விழாக்கோலமாக, அன்றைய நாளை ஒரு ஈதாக, அன்றைய நாளை ஒரு சந்தோஷப்படக்கூடிய நாளாக புத்தாடைகள் அணிந்து விதவிதமான உணவு வகைகளை எல்லாம் சமைத்து அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அன்றைய நாளை மகிழ்ச்சி பொங்க மகிழ்ச்சிகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அன்றைய நாளை உலகத்திலே யூதர்கள் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இது இஸ்லாத்தை பொறுத்த வரையில அது வழிகேடு. இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், உலகத்தில் இரண்டாவது சாரார் ஷியாக்கள். அன்றைய நாளை ஒரு துக்க தின நாளாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு கருப்பு தினமாக அன்றைய நாளை ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ஏன்? ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு ஹுசைன் அலி அவர்கள் கர்பலா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே ஒரு சில கயவர்களால் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த கொலை செய்யப்பட்ட நாள் முகர்ரம் மாதம் பிறை 10வது நாள். அந்த நாளில் இமாம் ஹுசைன் அலி அவர்கள் பட்ட வேதனைகள் அவைகளை நாமும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பான்மையான ஷியா நாடுகளில் சுபஹானல்லாஹ் அங்கே எல்லாம் அன்றைய நாளை ஒரு துக்க தினமாக பிரகடனப்படுத்துவார்கள். சாப்பிட மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, நீண்ட நேரம் இருந்து கவலையோடு இருப்பார்கள். அந்த வேதனைகளை நாங்களும் சுமந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூர்மையான ஆயுதங்கள், சங்கிலிகளால் சின்ன பிள்ளைகள் உட்பட தங்களுடைய மேனிகளை அடித்து இரத்தத்தை வெளியே எடுத்து நாங்கள் என்ன செய்கிறோம்? ஹுசைன் அலிக்காக, அவர் பட்ட வேதனைக்காக, அவர் பட்ட கவலைக்காக, அவர் பட்ட துன்பத்துக்காக நாங்களும் துன்பத்தை வெளிப்படுத்துகிறோம் என கூறி ஷியாக்களில் ராபிதாக்கள் என்று சொல்லக்கூடிய கடுமையானவர்கள் உலகத்தை அந்த நாள்ல அந்த நாளை ஒரு கவலைக்குரிய நாளாக பிரணப்படுத்தி செய்கிறார்கள். இதுவும் ஒரு வழிகேடு. இதையும் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் நமக்கு காட்டி தரல. அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரகாரம்